நம்முடைய வாழ்வை இன்பமான ஒளிமயமாக்குவதும் துன்பமான இருளுடையதாக்குவதும் நாம் எண்ணும் எண்ணங்களும் நாம் வெளிப்படுத்தும் உணர்வுகளே ஆதாரமாக உள்ளது. எடுத்துக்காட்டு, ஒரு விதையினை விதைத்தால் பல பல விதைகளை அறுவடை செய்வது போல நன்மைகளும் தீமைகளும் நாம் பிறரிடம் விதைத்தோமானால் அதுவே பல மடங்காக நம்மையே வந்து சேரும். அதாவது நம்மை அனுபவிக்கும்படி ஆகிவிடும். எனவே நன்மைகள் விதைப்பது என்பது தர்மம், தீமைகள் விதைப்பது என்பது அதர்மமாகும். ஆதலால் யாரிடமும் மனமொழி காயத்தால் தீமைகளை விதைப்பதை தவிர்த்து நன்மைகளை மட்டும் விதைப்போம். இந்த உலகம் நமக்கு கொடுக்கும் பல அனுபவங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதனை ஒரு நற்பாடமாக கருதி நம்மை மென்மேலும் புனிதமாக்கி கொண்டு தர்ம நெறியில் மட்டும் பயணிப்போம். இதுவே நம் வாழ்வில் அனைத்து இன்பங்களும் பெறச் செய்வது மட்டுமல்லால் இறைவன் இன்பத்தையும் அனுபவிக்கச் செய்யும். ஊக்கம். திருவாசகம். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் யமதார் பாசம் மார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன்தம் குறிப்பை குறிகொண்டு போமாறு அமைமின் பொய் நீக்கு புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. மேலும் ஊக்கம். திருவருப்பா. களங்கொள்ளும் கடையேன் கலக்கமெல்லாம் தவித்து களிப்பெல்லாம் அளித்த சர்க்கரை உளங்கொள்ளும் தேனை உணவென தெவிட்டா உள்ளகத்து ஊறும் இன்னமுதை வளம் கொள்ளும் பெரிய வாழ்வை என் கண்ணுள் மணியை என் வாழ்க்கை மாநிதியை குலம் கொள்ளும் ஒளியை ஒளிக்குள் விளங்கும் குருவை யாம் கண்டு கொண்டேனே. தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுள்ளம் கொண்டருளி சிறியேனுக்கு அருளமுதம் தெளிவளித்த திறத்தை ஆமயம் தீர்த்தியற்கை இன்ப அனுபவமயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெரும் சோதியை ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும் பதியை நாம் அறிவி இரவாத நலம் பெறலாம் உலகீர் நல்ல ஒரு தருணம் இது வல்லவம் நீரே.